வணக்கம், வெல்கம் பேக் டு கண்மணி குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் சுக்கா செய்ய போகிறோம். சிக்கன் சுக்கா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறோம். சிக்கன் நல்லா மசாலாவில் வெந்தப்புறமா கடைசியாக இந்த பவுடரை போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அது என்ன பவுடர், சிக்கன் சுக்கா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வாங்க பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம், 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு வெறும் வாணலில் எண்ணெய் ஊற்றாமல் மீடியம் ஃப்ளேமில் இதை நம்ம வறுக்கணும். மிளகும் தனியாவும் இந்த மாதிரி வெடிக்கிற வரைக்கும் நம்ம இதை வறுக்கணும். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு தட்டில் மாற்றி நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதே பேன்லேயே 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு, 3 காஞ்ச மிளகாய், முந்திரி பருப்பு உடைச்சது ஒரு 10 சேர்த்து இதை நான் நல்லா வதக்கிக்கிறேன். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சின்ன வெங்காயம் ஒரு 15 நல்லா பொடியாக நறுக்குனதையும் சேர்த்து வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை நான் நல்லா வதக்கிக்க போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலா கருகிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த தண்ணி நல்லா சுண்டி எண்ணெய் பிரிகிற வரைக்கும் இதை நான் நல்லா வதக்கிக்கலாம். மசாலா நல்லா வதங்கி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கனை சேர்த்துக்கிறேன். போன்லெஸ் சிக்கன் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. சிக்கன் ட்ரம் ஸ்டிக் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கனும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றாமல் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. தண்ணி பார்த்திங்களா எவ்வளோ விட்டுருக்குன்னு. இப்போ இது கூடவே ஏற்கனவே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த பொருளை நல்லா பவுடராக்கி இதில் சேர்த்துக்கணும். கூடவே 1/2 எலுமிச்சை பழத்தோட ஜூஸையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும்னா நீங்கள் இப்போவே இறக்கிடலாம். அப்படி இல்லைன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நான் இறக்கிக்கிறேன். அவ்வளோதாங்க, சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இதில் புளிப்புக்காக நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கோம். உங்கள்கிட்ட லெமன் ஜூஸ் இல்லைன்னா நீங்கள் தக்காளியும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே ஒரு 1/2 தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. சிக்கன் சுக்கா சப்பாத்தி நானுக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்மணி குக்கிங்.